இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோமப்பா. இதோ ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக, ஒவ்வொரு சத்தியத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக, பேசுவீராக, கண்டித்து உணர்த்துவீராக, பலப்படுத்துவீராக, உயிர்ப்பிப்பீராக. இந்த நேரம் முழுவதையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். நாம் தயவுசெய்து அமரலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த பிரசங்கத்திற்கு முன்பாக ஒரு சில முக்கியமான காரியங்களை தியானித்து விட்டு அதற்கு பிற்பாடு இந்த சாப்டருக்குள்ளே நம்ம போகலாம். நம்முடைய வேத புஸ்தகத்தில் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது, நமக்கு தெரியும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என 2 பாகமாக பிரிகிறது, நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் 39 அதிகாரங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 அதிகாரங்களும் இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்கள் எவ்வாறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது த புக் ஆஃப் லா, அதாவது நியாய பிரமாணத்தின் புஸ்தகம், இல்லை பென்டடுக் என்று சொல்வாங்க, பஞ்சாகமம் என்று சொல்வார்கள். ஸோ அந்த 5 புஸ்தகம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு ஹிஸ்ட்ரி, அதாவது சரித்திரம். அந்த புஸ்தகங்களை வாசித்தோம்னா என்னென்ன நேரத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று. சரித்திர புஸ்தகம் பார்க்கும் பொழுது யோசுவாலேருந்து எஸ்தர் வரைக்கும் சரித்திர புஸ்தகம், சரிங்களா? நீங்கள் அதை பைபிளில் கூட இண்டெக்ஸில் கூட மார்க் பண்ணிக்கலாம். யோசுவாலேருந்து எஸ்தர் வரைக்கும் சரித்திர புஸ்தகம். அடுத்தது போயட்ரினா நமக்கு தெரியும், இலக்கியம், சரிங்களா? போயட்ரி. ஸோ இந்த புஸ்தகங்கள் பார்க்கும் பொழுது யோபு புஸ்தகத்திலேருந்து த சாங் ஆஃப் சாங்ஸ், அதாவது உன்னத பாட்டு வரைக்கும் போயட்ரி. ஓகே, செய்யுள் நடையில், பாடல் நடையில் இருக்கிற புஸ்தகங்கள் தான் இந்த புஸ்தகங்கள். அதாவது யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 5 புஸ்தகங்களும் போயட்ரி. அடுத்தது மேஜர் ப்ராஃபட்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஏசையா, எரேமியாவினுடைய புலம்பல், லாமெண்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் எசேக்கியல், தானியேல். ஸோ இந்த புஸ்தகங்கள் 5 மேஜர் ப்ராஃபட்ஸ். ஏன் மேஜர் மைனர்னு சொல்லி பிரிக்கிறாங்க? அந்த புஸ்தகம்லாம் பெருசாக இருக்குது, அதில் அதிகாரங்கள்லாம் அதிகமாக இருக்குது, அது ஒண்டி தான் வித்தியாசம். மைனர் ப்ராஃபட்ஸ் பார்க்கும்போது அந்த அதிகாரங்கள் குறைவாக காணப்படுகிறதுனால தான் அவங்கள பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் 2 பாகமாக பிரிச்சிருக்காங்க, சரிங்களா? யாரெல்லாம் சிறிய தீர்க்கதரிசிகள்? ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபக்குக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, சரிங்களா? அப்போது இது வரைக்கும் பிரிஞ்சிச்சு. அப்போது நம்மளுடைய பிரசங்கி எந்த கேட்டகரியில் வருது? போயட்ரியில் வருது, அதாவது செய்யுள், பாடல், இந்த இதில் வருது. அடுத்தது நம்மளுடைய புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும், காஸ்பல், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பற்றி சொல்லுகிற புஸ்தகம் எது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு சரித்திர புஸ்தகம் இருக்குது, அதுதான் என்னன்னு பார்க்கும்பொழுது அப்போஸ்தலருடைய நடபடிகள். புதிய ஏற்பாட்டினுடைய சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம படிக்க வேண்டிய புஸ்தகம் எது? அப்போஸ்தலருடைய நடபடிகள், அதுதான் ஹிஸ்ட்ரி புக். நெக்ஸ்ட்டு நம்முடைய லெட்டர்ஸ், அதாவது நிருபங்கள் என்று சொல்லுவோம். நமக்கு தெரியும் பவுல் அப்போஸ்தலர் நிருபங்கள் எழுதியிருக்கிறார். மொத்தம் 13 நிருபங்கள் பவுல் அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். அதாவது நம்முடைய புதிய ஏற்பாட்டில் 3ல் 1 பங்கு எழுதினவர் யாருன்னா பவுல் அப்போஸ்தலர். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், ஹீப்ரூஸ், ஜேம்ஸ், அதாவது யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா. இது எல்லாமே எதற்குள்ள வரும் அப்படின்னா லெட்டர்ஸில், நிருபங்களில் வரும். அப்புறம் கடைசியாக நம்மளுடைய புதிய ஏற்பாட்டில் என்ன புஸ்தகம் இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ அது ப்ராஃபஸி அப்படின்னு வருது, சரிங்களா? ஸோ இந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் எல்லாமே என்ன சொல்லுது? யாரை குறி காமிக்குது அப்படின்னா இயேசுவை தான் குறி காமிக்குது. ஸோ ஜீசஸ் இஸ் கம்மிங், இயேசு வரப்போகிறார்னா பழைய ஏற்பாடு ஃபுல்லாகவே சொல்லும். நமக்கு தெரியும் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துலலாம் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? எல்லா புஸ்தகத்துலையும் யாரை தான் குறி காமிக்குது? ஜீசஸ். அப்போ பழைய ஏற்பாடு ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்க? ஜீசஸ் இஸ் கம்மிங் சொல்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் ஃபஸ்ட்டு 4 புஸ்தகம் எது? மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். அங்கே என்ன சொல்லுது? ஏசப்பா வந்துட்டார், ஜீசஸ் ஹேஸ் கம். யார் வந்துட்டார்? ஏசப்பா வந்துட்டார். அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா புஸ்தகங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறாருங்கிறத சொல்லுது. ஸோ இதுதான் நம்மளுடைய வேதாகமத்தில் உள்ள புஸ்தகங்களுடைய பிரிவு, கிளாசிஃபிகேஷன். ஸோ முதல் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக ஜீசஸ் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் ஃபஸ்ட்டு 4 புஸ்தகம் ஜீசஸ் ஹேஸ் கம், ஏசப்பா வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கிற அந்த 27ல் 4 போனால் மீதி இருக்கிற 23 புஸ்தகமும் என்ன சொல்லுதுன்னா ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன், ஏசப்பா திரும்பி வரப்போகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, ஸோ இது நமக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன். இப்பொழுது இந்த புஸ்தகத்துக்குரிய இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளார நம்ம செல்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுது அதில் நம்மளுடைய கண்கள் தெளிவிக்கிறதாக அது இருக்கிறது. இந்த எக்லிசியாஸ்டிஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பிரசங்கியின் புஸ்தகம், இந்த வார்த்தை சொல்கிறதே இங்கிலீஷில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எக்லிசியாஸ்டஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிரசங்கி. ஸோ இந்த பிரசங்கியின் புஸ்தகம் எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போயட்ரி, செய்யுள் அல்லது பாடல். இது வந்து ஒரு விஸ்டம் லிட்ரேச்சர். அதாவது இதை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு ஞானத்தை கொடுக்குற ஒரு புஸ்தகமாக இது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது த மோஸ்ட் ஃபேமஸ், த வைசஸ்ட் கிங் இன் த வேர்ல்டு யார்? கிங் சாலமன். அவர் தான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். ஸோ இந்த புஸ்தகத்தில் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, வாழ்க்கை என்பது என்ன, வாழ்க்கை என்பது என்ன. பல அறிஞர்கள், பல தத்துவ மேதைகள் அவங்களாம் என்ன தான் சொல்கிறாங்க, வாழ்க்கைனா என்னன்றதை தான் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவள் எல்லாவற்றுக்கும் மேலாக த பெஸ்ட்டாக ஒரு லிட்ரேச்சர் நம்மளால் சொல்ல முடியும்னா, இலக்கியம் நம்மளால் சொல்ல முடியும்னா, பிரசங்கியின் புஸ்தகத்தை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹெவல் என்று சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ரொம்ப அதிகமாக இப்போல்லாம் வெயில் இருக்குல்ல, நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணியை தரையில் ஊற்றுனீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆயிடுது, காணாமல் போயிடுது. என்ன நடக்குது அங்கே? வேப்பர் ஆகுது, அதாவது ஆவியாக மேலே போயிடுது இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அப்போ அந்த ஹெவல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அர்த்தமற்ற, காணாமல் போகிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை. ஸோ வாழ்க்கைங்கிறது ஒரு நிரந்தரமானது அல்ல. அதுதான் இந்த பிரசங்கி மூலமாக சாலமன் நமக்கு சொல்லுகிற விஷயம். ஏன்னா மனிதனானவன் பல சாதனைகளை படைக்கிறான், பல அட்வென்ச்சரஸான காரியங்களை, அதாவது ரொம்ப துணிச்சலான காரியங்களை பண்ணுறான். ஆனால் எல்லாவற்றுக்கும் முடிவில் என்ன அப்படி வாழ்க்கை அப்படி என்ன நம்ம பார்க்கும்பொழுது ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாக இருக்குது. அப்போ உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுது அர்த்தமுள்ளதாக மாறும் என்று நம்ம பார்க்கும்பொழுது, கர்த்தரோடு நாம் கொள்கிற உறவில் மாத்திரமே அது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அது மாறுகிறது. ஸோ அதை தான் நம்மளுடைய சாலமன் ராஜா சொல்ல வருகிறார். ஸோ இட் கன்க்ளூட்ஸ் லைஃபோட ட்ரூ பர்பஸ் என்ன, நம்முடைய வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கம் என்னென்னா, நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அவருடைய கட்டளைகளை, பிரமாணங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அப்பொழுது தான் நம்மளால் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். அதாவது சில பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுவோன்னு வச்சுக்கோங்களேன், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. எப்போ பாரு நீங்கள் எனக்கு ரூல்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன் ரூல்ஸ் நம்ம போடுறோம்? ஏன் நம்ம வந்து இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம்? செய்யக்கூடாததை அவங்க செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. கரெக்டாக? செய்யக்கூடாததை அவங்க செய்யாமல் இருந்தாங்கன்னா எப்படி இருக்காங்க? பாதுகாப்பாக இருக்காங்க. அப்போ அந்த பாதுகாப்பான வளையத்துக்குள்ளே அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகளோட நினைவு எப்படி இருக்குன்னா, அவங்க எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சு நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்ம துணிச்சல், உங்களோட துணிச்சலெல்லாம் வேறு எதுலையாவது காமிக்கலாம். ஆனால் செய்யக்கூடாது, கர்த்தர் செய்யக்கூடாது என்கின்ற காரியங்களை நாம் செய்யக்கூடாது. ஸோ வாழ்க்கையோட பர்பஸே என்ன சொல்லிட்டாங்க, அர்த்தம் இல்லாமல் இருக்குது. அதனால் நீ யாரை பிடிச்சிக்கணும்? ஆண்டவரை பிடிச்சிக்கணும். இதுதான் இந்த பிரசங்கி புஸ்தகத்தினுடைய கீ வேர்ஸாக இருக்குது. இதுதான் கீ தீமாக இருக்குது. அதாவது இதுதான் கருப்பொருளாக இருக்கிறது. ஸோ கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். காட் ஹேஸ் அ சீசன் ஃபார் எவ்ரிதிங். பர்த்துக்கு ஒரு சீசன் இருக்குது, அதாவது பிறப்புக்கு ஒரு சீசன் இருக்குது, மரணத்துக்கு ஒரு சீசன் இருக்குது, சந்தோஷமாக இருக்க ஒரு சீசன் இருக்குது, துக்கமாக இருக்க ஒரு சீசன் இருக்குது. இப்படியாக வெவ்வேறு சீசன்ஸ் வந்து இருக்குது. அதை ஒரு மனிதனால் மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ கண்ட்ரோல் யார் கையில் தான் இருக்குது? எல்லாம் வல்ல சர்வ வல்லவராகிய தேவனுடைய கரங்களில் தான் இருக்கிறது. அவருடைய கரத்தில் தான் இருக்குது. ஆளுகை யார் கையில் இருக்குது? சாவர்னிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். சாவர்னிட்டி என்றால் தமிழில் இறை ஆட்சி. அப்போ இறை ஆட்சி யார் தான் செய்ய முடியும்? அவர் தான் செய்ய முடியும். மொத்த உலகத்தையும் யார் தான் ஆளுகிறார்? அவர் தான் ஆளுகிறார். ஸோ இந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு விதமான சைக்கிள்ஸ், அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம சொல்லப்போனால் நம்ம ஒரு குழந்தையாக பிறந்திருப்போம், அதற்கு பிறகு வளர்ந்துருப்போம்,
குழந்தை பருவம் என்று ஒன்று இருக்கும், வாலிப பருவம் ஒன்று இருக்கும், திருமண வயதை எட்டியிருப்போம், திருமணம் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் வயோதிப பருவம்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜை தாண்டி தான் இப்பொழுது நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் இந்த 3ஆம் அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு காலங்களாக சாலமன் ராஜா பிரித்து நமக்கு எழுதியிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அவங்களுடைய லேபர், அவங்களுடைய கையின் பிரயாசத்தை குறித்து அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் இவை எல்லாவற்றிலும் முக்கியமான காரியம், மைய கருத்து, இந்த அதிகாரத்தினுடைய மைய கருத்து என்னன்னா, காட்ஸ் டைமிங், ஆண்டவருடைய ஏற்ற வேலை. ஸோ அந்த ஏற்ற வேலைக்காக நம்ம என்ன பண்ணணும்னா காத்திருக்கணும். அந்த ஏற்ற வேலையில் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்ம 11ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து இருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த அதிகாரத்தினுடைய மைய கருத்தே, இந்த கருப்பொருள் சொல்லும் இல்லையா விபிஎஸ்லாம், இந்த அதிகாரத்தினுடைய கீ வேர்ஸ்னால் இந்த 11ஆம் வசனம் தான். எல்லாத்தையும் இந்த காலம் இருக்குது, அந்த காலம் இருக்குது, ஓகே, பட் ஆண்டவர் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அந்த பர்ஃபெக்ட் டைமில் செய்வார். இதுதான் முக்கியமான அங்கம் இந்த அதிகாரத்தில். ஸோ காட் மேக்ஸ் ஆல் திங்ஸ் அப்ராப்ரியேட் இன் தேர் டைம். ஸோ அந்த டைமுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டுமா, காத்திருக்க வேண்டும். ஸோ இந்த அதிகாரத்தை நாம் 3 பாகமாக பிரித்து கொள்ளலாம். அதாகிலும் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பிரிவாக நம்ம பிரித்து கொள்ளலாம். ஸோ இந்த வசனத்தில் சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவர், அதாவது சாவர்னிட்டி ஆஃப் காட் என்று சொல்லலாம். அதாவது ஆண்டவருடைய ஆளுகை என்று நம்ம பெயர் கொடுக்கலாம். ஆண்டவருடைய ஆளுகை என்று நம்ம பெயர் கொடுக்கலாம். அடுத்தது 9ஆம் வசனத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். 9லேருந்து 11 நம்பிக்கை என்று நம்ம பெயர் கொடுக்கலாம். ஒரு நம்பிக்கை என்று நம்ம பெயர் கொடுக்கலாம். அதற்கு பிற்பாடு 12ஆம் வசனத்திலிருந்து இந்த பிரசங்கிக்கு என்ன தெரிகிறதோ அவர் அந்த காரியங்களை சொல்லுகிறார். 16ஆம் வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் உடைய இன்ஜஸ்டிஸ், அதாவது நியாயம் இல்லாத காரியங்கள், அவற்றுக்குரிய பதில்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த அதிகாரத்திற்கு மொத்தமாக நம்ம ஒரு பெயர் கொடுக்கலாம். என்ன என்றால், தேவனுடைய ஆளுகை என்று பெயர் கொடுக்கலாம். தேவனுடைய ஆளுகை, த ரெயின் ஆஃப் காட். சரி, இப்பொழுதும் நம்ம ஒவ்வொரு வசனத்தினுடைய காரியங்களை நம்ம தியானிப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. இப்போது இதில் நம்ம பார்த்தோமானால் 14 பேர் இருக்குது. அதாவது இதுக்கு ஒரு காலம் இருக்குது, அதுக்கு ஒரு காலம் இருக்குது, ஆப்போசிட்டாக வந்திருக்கும் பாருங்களேன். அதாவது எதிர்மறையாக வந்திருக்கும், எதிர்ச்சொல்லாக வந்திருக்கும். இப்போ பாருங்கள், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு, அது மாதிரி இந்த ஆப்போசிட்டாக வருது இல்லையா, அது மாதிரி 14 ஆப்போசிட்ஸ் இதில் இருக்குது. நம்ம அதை ஒவ்வொன்றாக நம்ம தியானிப்போம். ஸோ இதில் சொல்லப்படுகிறது, டு எவ்ரிதிங் தேர் இஸ் அ சீசன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இந்த காலத்தினுடைய காரியங்களை நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும்னா நம்மளுடைய உள்ளத்தில் நமக்கு இருக்க வேண்டியது என்னென்னா விசுவாசம். இல்லைன்னா நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. நமக்கு இம்மீடியட்டாக சில காரியங்கள் உடனே வேணும். இப்போ நம்ம ஒரு சின்ன பிள்ளை இருக்காங்க, அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுது, 2 வீலர் இருக்குது, உடனே அவங்க அம்மா அப்பா 2 வீலர் வாங்கி தருவாங்களா? வாங்கி தர மாட்டாங்க. அவனுக்கு ஒரு 18 வயசாவது ஆகணும், அப்போ தான் அவனுக்கு 2 வீலர் வாங்கி தருவாங்க. அவன் ஒரு வேளை 14 வயசுலேயே 13 வயசுலேயே வண்டி ஓட்ட கற்றுக்கினாலும் அவனுக்கு எப்போ தான் வண்டி வாங்கி தருவாங்க? அவனுக்கு 18 வயசுக்கு மேலே தான் அவனுக்கு வண்டி வாங்க தருவாங்க. அவன் லைசன்ஸ்லாம் எடுத்த பிறகு தான் அவனுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. அப்போது ஒரு டைம் இருக்குது, அந்த டைம் வரைக்கும் அவன் வெயிட் பண்ணணும். அது போல தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸை, அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்குள்ளே இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா விசுவாசம். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ அங்கே நம்ம தாக்கு பிடிக்கணும். நம்ம நினச்ச காரியங்கள் நடைபெறவில்லை என்றாலும் நம்ம தாக்கு பிடிக்கணும். அப்போ தாக்கு பிடிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறது என்ன? விசுவாசம். ஸோ விசுவாசத்தை மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், விசுவாசத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. A very important thing in our life.
ஸோ வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. எவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு பாருங்களேன். வானத்தின் கீழே என்ன இருக்குது, இந்த பூமியில் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குன்னு சொல்லிட்டார். ஸோ பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு என்று அவர் சொல்லிட்டார். நெக்ஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. அடுத்தது கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. அது என்ன கொல்ல ஒரு காலம் உண்டு? காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், ஆண்டருடைய நியாய தீர்ப்பு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேலேயே வந்துச்சு இல்லையா நியாய தீர்ப்பு. நமக்கு தெரியும், நம்ம மார்னிங் டிவோஷனை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்ரவேல் மக்கள் மீது கர்த்தருடைய கோபாக்கினை இறங்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள், அவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள், அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள் அல்லவா? ஸோ கொல்ல ஒரு காலம் உண்டு, அவர்களை குணமாக்க, அவங்கள ஹீலிங் பண்ண ஒரு காலம் உண்டு. ஸோ எவ்ரிதிங் எவ்ரி ப்ராசஸ் ஹேஸ் அ பர்பஸ் அண்ட் டைம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. ஸோ அந்த ப்ராசஸ் வழியாக நம்ம போகும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு நான் சொன்னேன், விசுவாசம். ஸோ அந்த விசுவாசத்தை நாம் விட்டு விடாதபடிக்கு நாம் காத்து கொள்ளும் பொழுது நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். உலகத்தில் இருக்கிறவங்க தாக்கு பிடிக்கிறது எப்படி தாக்கு பிடிப்பாங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் தாக்கு பிடிப்பாங்க. அது சுய நம்பிக்கை, என்னால் பண்ண முடியும், நான் படிச்சிட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு எல்லா திறமை இருக்குது, எனக்கு எல்லா தகுதி இருக்குது. ஆனால் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கூட ஒரு நாள் நம்மளை கைவிட்டுரும், ட்ரெயின் ஆகிடும். வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகிடுது? எனர்ஜி ட்ரெயின் ஆகிடுது. ஆனால் நம்ம அனைவரும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் போகிற மக்கள் கிடையாது, கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் போகிற மக்கள். நாம் அனைவரும் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோன்னா, கர்த்தரை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆமேன். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு நாள் நம்மளை கைவிட்டு விடும் மக்களை. யாராவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் போகிறீங்கன்னா இன்றைக்கே உங்களுடைய தாட்ஸை மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. அதாவது சந்தோஷமாக இருக்க ஒரு காலம் உண்டு, துக்கமாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. ஸோ எவ்ரிதிங், எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஸோ நடனம் பண்ண காலம் உண்டு என்று இங்கே சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு இன்டாக்சிகேட்டடான ஒரு ட்ரிங்கை எடுத்துகிட்டு நடனம் பண்ண காலம் அப்படின்னு இங்கே சொல்லப்படலை. அதுவும் ஒரு பரிசுத்தமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத குறிக்கிறது ஒன்று தான் அந்த நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. அதாவது நீ சந்தோஷமாக இருக்க ஒரு காலம் உண்டு. நீ எப்படி புலம்புறியோ அந்த புலம்பலை எப்படி ஆண்டவர் உனக்கு களிப்பாக மாற பண்ணிடுற, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு எப்படி ஆண்டவர் சொல்கிறாரோ, ஸோ நீ இவ்வளோ நாள் புலம்பிட்டு இருந்தப்பா, இப்போ நடனம் பண்ணுறதுக்கு, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு காலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு என்று ஒன்றொன்றும் ஒரு காரியத்திலையும் ஒரு காலம் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்படுகிறது இல்லையா? ஸோ இது எது சொல்லப்படுகிறது என்றால், சில நேரம் என்ன பண்ணுவாங்க, அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, சத்துருக்கள் இருக்காங்க, அந்த சத்துருக்கள் மேலே என்ன பண்ணுறாங்க, கல் எறிகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு அட்டாக் பண்ணும் பொழுது அவர்கள் மீது என்ன பண்ணுறாங்க, கல் எறிகிறாங்க. ஸோ இதெல்லாம் எதை சொல்ல வருது அப்படின்னா, டார்க் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த லைஃப்பை இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஸோ இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் 5:16 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதற்கு நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக 5:16 என்ன சொல்லப்படுகிறது, காலத்தை 5:16 என்ன சொல்லியிருக்கு பாருங்க, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன பண்ணணுமா, நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுது. காலத்தை நம்ம என்ன பண்ணிக்கணுமா, பிரயோஜனப்படுத்திக்கணுமா. இன்றைக்கி நம்மளுடைய காலத்தை ரொம்ப விரயமாக்குற ஒரு டூல், ஒரு வெப்பன் என்ன அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன். நம்ம கையில் எடுத்தோம்னா பல நேரத்தில்
பிள்ளைங்க சொல்கிறாங்க டைம் போகிறதே தெரில, 2 hours 3 hours அப்படியே நான் ஸ்டாப்பாக என்ன பண்ணுறாங்க. அப்போ காலத்தை அவங்க என்ன பண்ணிக்கல, பிரயோஜனப்படுத்தி கொள்ளலை. பெரிய பெரிய மேதைகள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், பெரிய பெரிய சாதனையாளர்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எந்த சோஷியல் மீடியாலையுமே கனெக்டடாக இல்லை. சோஷியல் மீடியானா நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இன்னும் எனக்கு தெரியாதது நிறைய இருக்குது. ஸோ அதில் எல்லாவற்றிலுமே அவங்க கனெக்டடாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், திஸ் இஸ் கோயிங் டு புல் மீ, அது என்னை பிடிச்சி இழுக்க போகுது. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்றதுனால தான் அவங்க சாதனையாளர்களாக இருக்கிறாங்க. இப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, கர்த்தருக்காகவும் செய்ய முடியாது, நம்முடைய கேரியருக்காகவும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஸோ இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போது கர்த்தருடைய சித்தம், காட்ஸ் வில் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்ம வெயிட் பண்ணணும், விசுவாசமாக இருக்கணும், அவருக்காக காத்திருக்கணும். ஸோ மறுபடியும் நம்ம பிரசங்கின் புஸ்தகத்துக்கு வந்துடலாம். ஸோ இங்கே தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. நிச்சயமாகவே நம்ம எல்லா நேரத்திலும் நம்ம பேசிக்கொண்டே இருந்தோமானால் அது செட் ஆகாது, அது செட் ஆகாது. நமக்கு தெரியணும் எந்த நேரத்தை நம்ம வாயை திறந்து பேசணும், எந்த நேரத்தில் நம்ம பேசக்கூடாது. சபை மரியாதை நமக்கு தெரியணும். சபை என்று சொல்கிறது நான் சர்ச் மட்டும் சொல்லலை, ஒரு கம்யூனிட்டி, ஒரு 10 பேர் கூடி இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம எந்த நேரத்தில் நம்ம வாயை திறந்து பேசணுன்றது நமக்கு தெரியணும், எந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்க வேண்டியது, அதுக்கு நம்ம அமைதியாகவே இருந்துடக்கூடாது. அந்த ரைட் டைம் நமக்கு தெரியணும். அப்போ அந்த ரைட் டைமை நமக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, உம்முடைய செம்மையான ஆவி என்னை நல்ல வழியிலே நடத்துவாராக என்று சொல்லுகிறதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். ஆமேன். ஸோ மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு. எஸ்தர் ராஜாத்தி, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துலேருந்து வரும் என்று மொர்தெகாய் சொன்னாரே, அந்த நேரத்தில் அந்த அம்மா போய் தைரியமாக பேசுச்சு. அப்போ மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் எஸ்தர் மௌனமாக இருந்தாங்க, பேச வேண்டிய நேரத்தில் எஸ்தர் பேசினாங்க. ஸோ கர்த்தர் நமக்கு அப்பேற்பட்ட ஞானத்தை அருளி செய்வாராங்க. நெக்ஸ்ட், சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன. ஸோ இதை நம்ம அடுத்த பாட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். இங்கே என்ன சொல்லுகிறது, வாட் ப்ராஃபிட் ஹாஸ் த ஒர்க்கர் ஃப்ரம் தட் இன் விச் ஹீ லேபர்ஸ். நம்ம ரொம்ப பிரயாசப்படுறோம், ரொம்ப பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை பார்க்குறாங்க. ஒரே இடத்துல உட்காந்து சிஸ்டம் முன்னாடி வேலை பார்க்குறாங்களோ, இல்லை பிரயாசப்பட்டு வெளியில் போய் வேலை பார்க்குறாங்களோ, என்னன்னாலும் வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன. ஸோ என்ன பலன் அவங்களுக்கு கிடைக்க போகுது, பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள். மனுபுத்திரர் பாடுபடும்படிக்கு தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். ஏன் இவ்வளோ பாடு, கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமா, ஏன் இவ்வளோ பிரயாசம். நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம வாழ்கிறதுக்காக காசு சம்பாதிக்கணும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா காசு சம்பாரித்து வச்சுருப்போம், நம்ம ஹெல்த்தை லூஸ் பண்ணிகிட்ருப்போம், நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற பலனை நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், லூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இங்கே சொல்கிறாங்க, மனுபுத்திரர் பாடுபடும்படிக்கு தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். ஸோ இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம ஏதேன் தோட்டத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. அது அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் ஆண்டவர் என்ன சொன்னார், நீ வேலை செய்யணும்ப்பா, நீ வேலை செய்யணும், நீ பிரயாசம் படணும்னு சொல்லிட்டார். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வருத்தப்பட்டு நம்ம என்ன பண்ணுறது, பிரயாசப்படுகிறது. இது ஒரு மனித குலத்தின் மேலே வந்த ஒரு கேர்ஸ். அஃப்கோர்ஸ் அந்த கேர்ஸை மாற்றுறதுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பிலீவ் பண்ணி அவருடைய வழியில் நம்ம போகும்பொழுது இவ்வளோ வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்மளை விட மாட்டார். நம்புங்க. நம்முடைய தாவீது ராஜா எழுதினது போல, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறீர். இந்த வசனத்தை ப்ரே பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற பிள்ளைங்க, அதாவது சண்டே கூட எனக்கு சர்ச்சுக்கு வர முடியாத அளவுக்கு அன்னைக்கு கூட எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்படின்லாம் சில பிள்ளைகள் சொல்கிறாங்க.
அந்த பிள்ளைங்க இந்த வசனத்தை ப்ரொக்ளைம் பண்ணுங்க. இந்த வசனத்தில் என்ன சொல்லிருக்கு? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்தது. புல்லுள்ள இடங்கள் என்றால் என்ன? செழிப்பு. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போது இந்த வசனம் என் வாழ்க்கையில் பலிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம அதிகமாக பிரயாசப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பிரயாசப்படும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்குது? எதுவுமே இல்லை. ஸோ பி வெரி கேர்ஃபுல் இன் வாட் யூ டூ. அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியை மனுஷன் கண்டுபிடியான். ஆண்டவர் என்ன செய்கிறாருங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய அனந்த ஞானத்திற்கு முன்பாக நம்ம ஒன்றுமே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்களேன். நான் இதெல்லாம் ரொம்ப யோசித்து பார்ப்பேன். அந்த ஃப்ரூட்ஸை பிரிக்கும் பொழுது, அந்த காய்கறியை நறுக்கும் பொழுது யோசித்து பார்ப்பேன், எவ்வளோ அழகாக அவர் பேக் பண்ணியிருக்காரு பாருங்களேன். அந்த ஒரு ஸ்கின்னுக்குள்ளே அந்த பழம் இருக்குது இல்லை, அதுக்கு ஒரு காலக்கெடு இருக்குது, அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்? அதை சாப்பிட்டு முடிக்கணும். ஒரு ஆரஞ்சு எடுத்திங்கன்னா அதை உரிக்கிறீங்க, அது உள்ள ஒரு தோல், அது உள்ள ஒரு சொலை. ஒரு போமோகிரானட் எடுக்கிறீங்க, மாதுளம் பழம் எடுக்கிறீங்க, அதை உரிக்கிறீங்க, அதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு கவரிங், திரும்பி அதை உரிக்கிறீங்க, அந்த முத்தாக அந்த பழம் இருக்குது. ஒரு பலாப்பழத்தை எடுங்க, எவ்வளோ ஆண்டவர் ஞானமாக செய்திருக்கிறார் பாருங்களேன். ஸோ அதின் காலத்தில் நேர்த்தியாக ஆண்டவர் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியை மனுஷன் கண்டுபிடியான். மனுஷனால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இந்த இட்டர்னிட்டி, நம்மலாம் இந்த பூமிக்குரியவர்கள் கிடையாது. நம்ம ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாங்க, நம்மலாம் எதற்குரியவர்கள் கிடையாது, இந்த பூமிக்குரியவர்கள் நம்ம கிடையாது. அப்போ நம்ம யாருக்குரியவர்கள்? நம்ம பரலோகத்துக்குரியவர்கள், நம்ம தேவனுக்குரியவர்கள். இது ஒரு டெம்பரரியான ஒரு லைஃப் தான். துக்க வீட்டில் சொல்லுவாங்க, மரணம்ங்கிறது இட் இஸ் அ கொமா. இப்போது நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம், தமிழ்லையோ இல்லை ஆங்கிலத்திலோ நம்ம எழுதுகிறோம்னா கமா 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 போட்டு பேர் எழுதிட்டே போவோம்ல, அதே மாதிரி தான் மரணமும் ஒரு கமா. மரணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிற நித்தியமான வாழ்க்கை. அந்த நித்தியமான வாழ்க்கை நம்ம வாழணும்னா இந்த பூமியில் நம்ம வாழும்போது அவரை பிடிச்சிக்கணும். அப்போது சொல்கிறார் ஆண்டவர், ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வருகிற கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மனுஷனுக்கு தெரியாது. ஒரு சாதாரண நம்ம அந்த சாதாரண சொல்ல முடியாது. ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டனாலே ஆண்டவருடைய கிரியை பற்றி, அவருடைய ஞானத்தை பற்றி நம்மளுக்கு தெரியல. நம்ம சரீரத்தில் இருக்கிற கண், நம்ம சரீரத்தில் இருக்கிற காது, நம்ம சரீரத்தில் இருக்கிற உள்ளே இருக்கிற உறுப்புகள், இது எப்படி இயங்குது? நான் பேசுகிறேன், உங்கள் காதில் கேட்குது, உங்கள் மைண்டில் நீங்கள் யோசிக்கிறீங்க, வசனத்தை படிக்கிறீங்க, கண்ணை திறந்து பார்க்குறீங்க, எப்படி இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் வேலை செய்யுது? எப்படி வேலை செய்யுது? அப்போ நம்மளுடைய சரீரமே ஒரு பிரமிக்கத்தக்கதான ஒரு அதிசயமாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? படைச்சிருக்காரு. ஸோ ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். நம்ம கண் இருக்கே, நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற கார்னியா, அந்த கருவிழி இருக்கிறது, அது எப்படி வேலை செய்கிறது? அந்த பின்னாடி இருக்கிற நரம்புகள் எப்படி வேலை செய்யுது? நம்ம பார்க்குற காரியத்தை அது கேப்சர் பண்ணுது. நம்ம காது இருக்கே, நம்ம காதில் ஒரு இயர் ட்ரம் என்று ஒன்று இருக்கிறது, அது எப்படி வேலை செய்கிறது? அதுக்கும் நம்முடைய பிரெயினுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் நம்ம பேசுகிறத நம்மளால் என்ன பண்ண முடியுது? கேட்க முடியுது. அப்போ கர்த்தர் செய்கிற கிரியையை நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். நம்ம வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? அர்த்தமே இல்லை. எப்போ வேணாலும் எதுனாலும் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு காரியம் இருக்குது. அப்போ இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதே ரொம்ப பெசிமிஸ்டிக்காக இருக்குது. பெசிமிஸ்டிக் என்றால் அவநம்பிக்கையாக இருக்குது. என்னப்பா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு தாட் வருதா? இது ஒரு காலம் இருக்குது, அதுக்கு ஒரு காலம் இருக்குது, இதுக்கு ஒரு காலம் இருக்குது, அதுக்கு ஒரு காலம் இருக்கும் பொழுது நமக்குள்ளே என்ன வருதுன்னா அவநம்பிக்கை, பெசிமிஸ்டிக்காக இருக்குது இல்லையா? ஆனால் 12ஆம் வசனம் பாருங்கள், சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, ஆன்சர் கொடுத்துட்டாங்க. என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? மகிழ்ச்சியாக இருப்பதும். நம்ம எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியாக இருக்கணுமா? கர்த்தர் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு? மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம சொல்லுவோம் நம்ம பிள்ளைங்களை பார்த்து, நான் உனக்கு எல்லாமே செஞ்சுட்டேனே, உனக்கு தேவையான உணவு, இருக்க இடம், உடுக்க உடை வாங்கி கொடுத்துறேன், நீ என்னத்துக்கு துக்கமாக இருக்கிற? உனக்கு ஃபீஸ் நான் கட்டுறேன், நீ என்னத்துக்கு துக்கமாக இருக்க?
நம்ம பிள்ளைங்களை பார்த்து கேட்குறோம்ல, அதே தான் நம்ம பரமபிதா நம்மளை பார்த்து கேட்குறாரு. உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் கொடுக்கும் பொழுது நீ ஏன் துக்கமுகமாக இருக்கிறார்? ஸோ மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல், நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார், நமக்கு தேவன் பல காரியங்களை கொடுத்துருக்கிறார், நம்மை மற்றவருக்கு உதவி செய்யும்படிக்கு ஒரு ஸ்தானத்தில் அவர் வைத்திருக்கும் பொழுது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதும் மற்றவருக்கு நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இந்த வானத்தின் கீழே இருக்கிற பூமியில் கிடையாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்? பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. இதான் கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்கள், பி ஹாப்பி, பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. நீ சந்தோஷமா இரு, இன்னொருத்தரை என்ன பண்ணு, சந்தோஷப்படுத்து. அவங்களுக்கு எப்படி நம்ம சந்தோஷப்படுத்த முடியும்? அவங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், நமக்கு சுற்றி இருக்கிறவங்களும் எப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் இவ்வளோ நம்ம மேலே படித்த காரியங்களுக்குரிய ஒரு பதிலாக கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஞானி பாருங்கள். நம்முடைய சாலமோன் ராஜா இந்த காரியத்தை யோசித்து இந்த காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துனதுனால அவர் சொல்கிறார். ஸோ நம்மளோட லைஃபோடைய ஒரு மோட்டோவாக நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, நம்மளை பார்த்து சொன்னிக்கணும், பி ஹாப்பி, பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. ஆமேன். அடுத்த வசனம் நம்ம பார்க்கும் பொழுது, மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்போ பாருங்கள், நம்ம ஹாப்பியாக இருக்கிறது கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு. அனுக்கிரகம்னா கிஃப்ட்டு, கிருபை. ஓகே, நம்ம பிரயாசத்தினால நம்மளுடைய பலனை நம்ம புசிக்கும் பொழுது, இப்போ நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மரம் வைக்கிறோம், கஷ்டப்பட்டு ஒரு விதை போட்டு அது ஒரு மரமாகி ஒரு வருது, அவ்வளோ பிரயாசப்படுறீங்க, அதில் வர ஒரு கனியை நீங்கள் எடுத்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அப்போ அதை நீங்கள் சாப்பிட்ணுன்னா அதுக்கு மெயினாக இருக்க வேண்டியது என்ன? கர்த்தருடைய அனுக்கிரகம். தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நம்மளால் அதை கனியை புசிக்க முடியாது. ஸோ தேவன் செய்வது எதுவோ, 14ஆம் வசனம் வாசிக்கிறேன், தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். கர்த்தர் செய்கிறது தான் நிலைக்கும், கர்த்தர் செய்கிறது தான் நிலைக்கும். பல நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, நம்மளாக முயற்சி எடுப்போம், முயற்சி நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். ஆனால் ரொம்ப அதிகமாக நம்ம சுயமாக காரியங்களை நாம் செய்யும் பொழுது பல நேரத்தில் நம்ம ஃபெயிலியருக்கு போயிருப்போம். அதனால தான் வேர்ஸ் சொல்லுது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க, ஆண்டவரை நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் காரியங்களை நடப்பீங்க என்று ஆண்டவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஸோ தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடைய ஒன்றையும் அவர் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் புயர்ந்திருக்கும்படிக்கு தேவன் இப்படி செய்து வருகிறார். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். இப்போது உங்கள் தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்களோ அதை தான் உங்கள் அம்மா அப்பா பண்ணாங்க, ரைட்? உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணாங்களோ அதை தான் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் உங்கள் பிள்ளைங்க பண்ணிகிட்ருக்காங்க. மேபி ஸ்டைல் வேணால் மாறலாம், அவங்க செஞ்சது ஒரு மாதிரி இருக்கும், இவங்க செஞ்சது ஒரு மாதிரி இருக்கும், பட் அதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தான் இங்கே வசனம் சொல்லுது, முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்குது, இனிமேல் நடக்க போகிறது ஏற்கனவே முன்னாடி நடந்தது தான் நடக்குது என்று ஆண்டவருடைய வசனம். ஸோ இது என்ன இந்த புக்கில் சொல்கிறாங்கன்னா, இது ஒரு விஸ்டம் லிட்ரேச்சர், ஞானத்தை தெளிவிக்கிறதான ஒரு புஸ்தகமாக இந்த புஸ்தகம் இருக்கிறது. ஸோ 16ஆம் வசனம், பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது, நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த இடத்துல இது இருக்கும்னு நினச்சி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், ஆனால் அந்த இடத்துல என்ன இல்லை, நீதி இருக்க வேண்டிய இடத்துல அநீதி இருக்குது, அநியாயம் இருக்கிற இடத்துல நீதி இருக்குது. ஸோ இதுதான் பூமி, சூரியனுக்கு கீழே இருக்கிறது இதுதான். ஸோ சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று உள்ளத்தில் எண்ணினேன். பாருங்கள், வெளிப்படுத்தல் விசேஷமில் சொல்லியிருக்க வசனம், இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த வசனத்தை அப்படியே வாசிங்க. சகல எண்ணங்கள், நம்மளுடைய தாட்ஸ், சகல செய்கைகள், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ்,
நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால். அப்போ நியாயம் தீர்க்கிற காலம், நியாயாதிபதி யார்? நீதியுள்ள நியாயாதிபதி யார்? நம்முடைய ஆண்டவர். ஸோ அந்த காலம் இருக்கிறபடியால் சன்மார்க்கன், சன்மார்க்கன் என்றால் நீதிமான். சன்மார்க்கன் துன்மார்க்கன், ஆப்போசிட் வந்து துன்மார்க்கன். ஸோ சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் யார் நியாயம் தீர்க்க போகிறார்? தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். இப்போ புரியுதா பாருங்களேன். வெளிப்படுத்தல் விசேஷம்ல இருக்கிற அந்த வசனம் இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஒன்றா இருக்குதா? அதுதான் நம்மளுடைய வேத புஸ்தகம். 1500 வருஷம் எடுத்துக்கொண்டார்கள் இந்த வேத புஸ்தகம் எழுதுவதற்கு. 40 ஆத்தர்ஸ், 40 எழுத்தாளர்கள் எழுதினாங்க. ஆனால் ஒரு ஆத்தர் எழுதினத ஒரு ஆத்தர் கான்ட்ரடிக்டரியாக எங்கேயுமே எழுதலை. அதாவது ஒரு எழுத்தாளர் நம்முடைய வேதத்தில் இருக்கிற இவங்க எழுதினதில் அவர் இந்த மாதிரி எழுதியிருக்காரு, இங்கே இந்த மாதிரி மாறி இருக்கு. ஏன்னா எழுதினது யார்? பரிசுத்த ஆவியானவர் சொல்ல அவங்க எழுதினாங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது, மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனிதனுடைய நிலைமையை குறித்து என்னுடைய உள்ளத்திலே எண்ணினேன். ஸோ நம்மளுடைய லைஃப்பில் நிறைய நேரத்தில் நமக்கு வர்ற ஒரு சோதனைகள் பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வருது என்று நம்ம பார்க்கும் பொழுது, மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே, மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயை, வேனிட்டி என்று சொல்வார்கள். எல்லாமே மாயை. மாயைனா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது இல்லை. அந்த காணல் நீர் நம்ம ரோட்டில் அந்த சம்மர் டைமில் நம்ம போகும்போது நமக்கு தெரியும். இங்கேருந்து நம்ம அங்கே வண்டியில் போகும்போது பார்க்கும்போது அங்கே என்ன இருக்க மாதிரி இருக்கும்? தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ யாரோ தண்ணி ரோட்டில் ஊற்றிட்டு போயிட்டாங்க, இல்லை தண்ணி லாரி ஏதோ ஊற்றிட்டு போயிடுச்சு போலப்பா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம கிட்ட போகும்போது அங்கே தண்ணியே இருக்காது. அது மாதிரி தான் மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மாயையாக இருக்குது. மாயைனா வேஸ்ட்டு, வேனிட்டி, ஒன்றுமே இல்லை, டெம்ப்ரவரி. இப்போ காலையில் நம்ம ஒரு செடியில் நம்ம ரோஸ் பறிச்சிட்டோம்னா அந்த ரோஸ் எவ்வளோ நேரம் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதுவும் இப்போ இந்த வெயிலில் ஃபியூ ஹவர்ஸில் அது இப்படி ஆகிடும். இப்படி இருக்கிற ரோஸு வாடி இப்படி ஆகிடும் இல்லையா? அப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையே இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, அதன் காலத்தில் அதன் காரியத்தை நான் நேர்த்தியாக செய்கிறேன். நீ இந்த பூமியில் வாழும்போது நீயும் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம அந்த 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் நம்ம வாசித்து பாருங்கள். மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கும் பொழுது நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ 20ஆம் வசனம் சொல்லுது, எல்லாம் ஓரிடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. எல்லாமே எங்கே தான் போகுதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர்? எல்லாம் மண்ணுக்கு தான் போகுது. மண்ணிலேருந்து தான் ஆண்டவர் மனிதனை படைத்தார். மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாயின்னு சொல்லிட்டார். ஸோ எல்லாமே மண்ணுக்கு திரும்புகிறது. ஸோ உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? ஆனால் மனுஷனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மிருகம் செத்துச்சு தான், அவ்வளோதான். அதுக்கு செகண்டு லைஃப்லாம் கிடையாது. இப்போ மிருகங்களெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. அதுக்கு பேரில் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, ரைட். ஆனால் அதுக்கு பிறகு அது மறிச்சு போச்சுன்னா மறிச்சு போனது தான், அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஒரு லைஃபு கிடையாது. அது ஹெவனுக்கெலாம் போகாது. புரியுதாப்பா? ஹெவனுக்கெலாம் போகாது. செத்து போச்சுன்னா செத்து போச்சு தான். அப்போ மனுஷனுடைய மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அவனுக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கிறது. என்ன வாழ்க்கை? தேவன் தந்த ஆவி மறுபடியும் தேவனிடத்துக்கு போகுது. சரீரம் தான் மண்ணுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், போட்டு புதைக்கிறோம். அது கொஞ்ச நாளில் டீகம்போஸ் ஆகுது. டீகம்போஸ்னால் ஃபஸ்ட்டு சதை போயிடும், அதுக்கப்புறம் எலும்புகள் இருக்கும், மேலே உள்ள சதைகள் போயிடும், எலும்புகள் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அந்த தேவன் தந்த ஆவி மறுபடியும் எங்கே போகுது? தேவன்கிட்ட போகும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வரும்பொழுது
மரித்தவர்களை கூட நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வேர்ஸ் ஆண்டவர் ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அவங்கள மறுபடியும் எழுப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆமென். ஸோ மனுஷனுடைய ஆவி, இந்த மிருகங்களுடைய ஆவி, இதெல்லாம் அறிகிறவன் யார்? அவர் மாத்திரமே. இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாய் இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறு நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படி அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? ஸோ நம்ம இந்த உலகத்தில் வாழுகிற இந்த காலம் வரைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னன்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்கிறதற்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வசனம் சொல்கிறது. ஆமென். ஸோ பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. பி குட் என்று நான் கன்க்ளூட் பண்ணுறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம அப்படியே எழும்பி நின்று தேவனுடைய சமூகத்தில் இந்த பாடலை கூட பாடி நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். Into your hands I commit again. ஆண்டவரே, என் வாழ்க்கையை மறுபடியும் உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறேன் என்று நம்ம சொல்லுவோம். Into your hands I commit again, with all I am for you, Lord. You hold my world in the palm of your hand, and I am yours forever. Into your hands I commit again, with all I am for you, Lord. You hold my world in the palm of your hands, and I am yours forever. Jesus, I believe in you. Let's sing. Jesus, I belong to you. You're the reason that I live. You're the reason that I sing. Jesus, I believe. Let's sing. In you I believe, in you, Lord. Jesus, I belong to you. You're the reason that I live. You're the reason that I sing. With all I am, I walk with you wherever you go, through tears and joy. I trust in you, and I believe in all of your ways, your promises forever. Jesus, I believe in you. சொல்ல போகிறோம். Jesus, I belong to you, Jesus. In you, you're the reason that I live. You're the reason that I sing. Jesus, I believe in you. Jesus, I belong to you. You're the reason that I live. You're the reason that I sing. With all I am.
the reason that I sing with all I am. எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த வேளையில நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பார்த்து சொல்லுகிறோம்ப்பா, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். தேவஜனமே சொல்லலாமா? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லலாமா? நம்முடைய பிதாவாகிய தேவனை பார்த்து சொல்லலாமா? I believe in you Lord. நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறாரே, அவரை பார்த்து சொல்லலாமா? நான் உங்களை விசுவாசிக்கிறேன். We believe in you Lord. நான் உங்களை விசுவாசிக்கிறேன். I belong to you. நான் உங்களுக்கு சொந்தம். இந்த உலகத்துல இருக்கிற எந்த காரியத்துக்கும் நான் சொந்தம் இல்லப்பா, நான் உங்களுக்கு மாத்திரம் தான் சொந்தம். This is the biggest confirmation. This is the biggest affirmation we are giving this day. ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் நம்ம ஆண்டவருக்கு சொல்றோம். ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களுக்கு சொந்தம். சொல்லலாமா எல்லாரும்? ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களுக்கு சொந்தம். ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களுக்கு சொந்தம். ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களுக்கு மாத்திரம் தான் சொந்தம்ப்பா. என்னை நீங்க நடத்துங்கப்பா, என்னை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. அப்படியே கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இன்றைக்கு நாம் தியானித்த இந்த பிரசங்கின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய சித்தமாயிருக்கிறார். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, அது மனுஷருடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. ஆனா அந்த காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டுமானால் நீங்கள் காத்திருக்க வேண்டும். You need to wait for the right time. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல இதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. சோ சகலத்தையும் அதின் காலத்துல நேர்த்தியாக செய்கிற ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இன்னும் எவ்வளவு நாள் ஆண்டவரை நான் வெயிட் பண்றது? என்னுடைய ரைட் டைம் எப்போ வரப்போகிறது? வெயிட் பண்ணு மகனே, வெயிட் பண்ணு மகளே. கர்த்தர் இருக்கிறார், அவர் ராஜரீகம் செய்வார். உனக்கு ஏற்ற காரியங்கள் ஏற்ற நேரத்தில் அவர் கட்டளையிடுவார். நீ விசுவாசி. உன்னுடைய விசுவாசத்தையும் தேவனாகிய ஆண்டவர் வர்த்திக்க பண்ணும்படிக்கு இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த காத்திருத்தலின் நேரத்துல ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தின் அளவை நீங்க வர்த்திக்க செய்யுங்கப்பா. ஒரு பொழுது நாங்க அவிசுவாசியா மாறி போயிடக்கூடாது ஆண்டவரே. ஒரு பொழுது நாங்க பின்னிட்டு போயிடக்கூடாது. ஒரு பொழுது நாங்க உங்களை விட்டு போயிடக்கூடாது அப்பா. இந்த வேளையிலப்பா, நீங்க நினைக்கிற காரியத்தை செய்யறதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளுகிறபடியால் எந்தெந்த பிள்ளைகள் அப்பா இந்த விசுவாசத்துல தாக்கு பிடிக்காம அவர்கள் பின்னிட்டு போயிட்டாங்களோ, ஆண்டவரே மறுதலித்து போயிட்டாங்களோ, அப்பேற்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மறுபடியும் அவங்களை கொண்டு வாங்கப்பா, மறுபடியும் அவர்கள் உம்மண்டைக்கு கொண்டு வாங்கப்பா. வழி தப்பி போனவங்க ஆண்டவரே, உங்களை விட்டு தூரமா போனவர்களை ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்க உம்முடைய சமூகத்துல வைத்திருக்கிறபடியால் நன்றி. அவர்களும் உம்முடைய சமூகத்துக்கு வர வேண்டுமே, அவர்களும் ஆராதிக்க வேண்டுமே, அவர்களையும் உம்முடைய விசுவாசத்தினால நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கென்று வைத்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படிக்கு தேவன் எங்களுக்கு பலன் தாங்கப்பா. நம்ம ஜெபிக்கலாமா? This is a very sensitive prayer. நமக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை வருது, நிறைய போராட்டம் வருது, நிறைய நெருக்கம் வருது, நிறைய பலவீனம் வருது. நம்ம தலை தூக்கவே முடியல. வாயை திறந்து ஒரு மனுஷன் கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள், நெருக்கங்கள், நம்முடைய பிளட் பிரஷர் கொதிக்குது. But God knows everything about you, beloved son. God knows everything about you, my beloved daughter. Let's ask the strength from God. ஆண்டவர் கிட்ட பலன் கேட்கலாமா? ஆண்டவரே, எனக்கு நீங்க வச்சிருக்கிற ஓட்டத்தை நான் வெற்றியா ஓடி முடிக்க எனக்கு பலன் தாங்க, எனக்கு ஞானம் தாங்கப்பா.
எனக்கு வல்லமையை தாங்கப்பா. ஒரு போதும் நான் தோத்து போகக்கூடாது, ஒரு போதும் நான் உங்களை மறுதளிக்க கூடாதுப்பா. என் வாழ்நாள்ல கிறிஸ்துவாகிய உம்மை பிரதிபலிக்கிறவளாக சாட்சியாக வாழும்படிக்கு எங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு உன்னத கிருபையை நீங்க கட்டளையிடுங்க. எத்தனையோ வேதத்தில் உள்ள ஜாம்பவான்களை பார்த்திருக்கோம், எத்தனையோ மிஷனரிமார்களை பார்த்திருக்கோம். அவர்கள் உமக்காக ஜீவித்தார்களே. நாங்களும் இந்த நிலையற்ற உலகத்துல உமக்காக ஜீவிக்கும்படிக்கு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீங்க கட்டளையிடுங்க. எங்களுக்கு மாத்திரம் இல்லப்பா, எங்களுக்கு பின்வருகிற எங்கள் சந்ததிகள், எங்கள் குழந்தைகள், எங்கள் தலைமுறைகளும் உமக்காக ஜீவிக்க உதவி செய்யுங்க. உம்மை மாத்திரம் பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய கரங்கள் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். ஹேவ் a blessed day. God bless you all. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.